ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்தி வெர்ஷனில் எக்லெஸ் மில்லட் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சாக்லேட், பட்டர் அண்ட் அரை டீஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள் போட்டு டபுள் பாயிலிங் மெத்தட், அப்படி இல்லைனா மைக்ரோவேவ் அல்லது ஓவனில் வச்சு 2 நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட பவுட்ரு பண்ணி வச்சுக்கிற ப்ரௌன் சுகரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் போட்ட உடனே கெட்டியாகும் அந்த பட்டர். அது கூட கொஞ்சமாக எவாப்ரேட்டட் மில்க்கும் மிக்ஸ் பண்ணி சுகரை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எவாப்ரேட்டட் மில்க்னால் வேறு எதுவும் இல்லைங்க. இப்போ நம்ம 500 ml ஃபுல் க்ரீம் மில்க் எடுக்கிறோம் அப்படின்னா அதை நல்லா சுண்டை காய்ச்சி 180 ml வர்ற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கணும். அதுதான் எவாப்ரேட்டட் மில்க்கு. இது வந்து எக்லெஸ் பேஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான கிரிங்கிள் டாப் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களால் மில்க் மேடு வந்து வாங்க முடியல, இல்லை உங்கள் ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்லெஸ் வெர்ஷன்னே இதை யாராவது சாப்பிட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ ஃபஜ்ஜினஸாக இருக்கும் உங்கள் ப்ரௌனி. அப்புறம் சுகர் நல்லா மெல்ட் ஆனதும் மீதி இருக்கிற மில்க்கையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை உங்களுக்கு பீட் பண்ணும்போது தெரியும், மேலே அப்படியே ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம் எக்லெஸில். அப்போ தான் உங்களோட ப்ரௌனிக்கு வந்து கிரிங்கிள் டாப் கொடுக்கும் அழகாக. அது கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் அண்ட் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற மில்லட் பேர் வந்து சிறு சோளன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஜோவார்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோர் வந்து மைதா மாதிரியே தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் வந்து மைதா விட செம்ம ஃபஜ்ஜினஸாக இருக்கும் ப்ரௌனி. இதுக்கப்புறம் நான் ஜலிச்சு வச்ச மாவையும் கொக்கோ பவுடரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்பேன். நீங்களும் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. 2 or 3 பேட்சஸாக விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோவுக்காக ஸ்பீடாக வச்சுருக்கேன், பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஸ்லோவாகவே பண்ணுங்கள். ஓவர் பீட்டிங் பண்ணாதீங்க. எக்லெஸில் அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஓவர் பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரிங்கிள் டாப்பும் வராது, ரொம்ப ப்ரௌனி ஹார்டாகவும் ஆயிரும். அதனால் பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் பேக் பண்ணுறதுக்கு 4 inch டின் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரௌனி வந்து ஹைட்டு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 5 inch கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். பட்ரு ஊற்றிட்டு அதில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட்ரு வந்து ப்ரீஹீட் ஆகிற டைம் வரைக்கும் ரெஸ்ட்டில் விடுங்க. அப்போ தான் வந்து மேலே காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஷைனிங்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி கிரிங்கிள் டாப்போட அழகாக வரும். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட் எல்லாம் கிராம் மெஷர்மெண்ட்டில் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், செம சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஜ்ஜி அண்ட் சாக்லேட்டியாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.